பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறது, உங்களோட வேத வசனத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக ஜெபிச்சிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். நம்ம தேசங்கள் தேவையுள்ள காரியங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள், அவைகளை வைத்து தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்திற்கு அற்புதமாய் பதில் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். கடைசி காலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், தீங்கு நாளில் அவன் கடைசி காலமாகிய தீங்கு நாளில் அவனுடைய கிரியைகள் பலமாக இருக்கும் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்தபடியால் மிகுந்த கோபம் கொண்டு பூமியில் இறங்கினான். எதற்கு? மனிதர்களுக்கு தீங்கு செய்வதற்கு. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள தேசங்களை, உலகத்தை சின்னாபின்னமாக்குவதற்கு அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு காரியங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. அப்போ இந்த காலத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாமும் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கணும். அதான் தேவனுடைய விருப்பம். அதற்கு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் என்று எபேசியர் 6:10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு இந்த சாத்தானுடைய கிரியைகளை நம்ம ஜெயிக்க வேண்டும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். சாத்தான் இந்த கடைசி காலத்தில் பல விதங்களிலே அவன் கிரியை செய்கிறான். அவனுக்கு ஒரு அரசாங்கம் உண்டு. அவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி அவன் கிரியை செய்கிறான். இப்போ தேவனுடைய கிரியை, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், கிங்டம் ஆஃப் காட். அது தேவனுடைய ராஜ்யம். அதில் பல தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு துணை சேரவில் இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. பிரதான தூதர்களாகிய மிகாவேல், காபிரியல் இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே கட்டப்பட மனிதர்களாகிய நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறார். சாத்தானுடைய ராஜ்யம், அதை எதிர்த்து நாம் வேலை செய்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் சாத்தானுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்காய் செயல்படுகிற நமக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி யுத்தங்களை செய்கிறான். பலவிதமான அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதில் 4 விதமான கொடிய ஆவிகள், அவனுடைய கிரியைகள். அதான் எபேசியர் 6:12 பார்க்கிறோம். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அதாவது மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல. அவர்கள் நம்முடைய சத்துருக்களும் அல்ல. அவர்களோடு நாம் யுத்தம் பண்ணுவதும் அல்ல. இந்த போராட்டம் ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், கண்ணுக்கு தெரியாத எதிரியோட யுத்தம். எப்படி தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற மனிதர்களை பயன்படுத்துகிறாரோ, சாத்தானும் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற மனிதர்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறான். அவனுக்கு இடம் கொடுக்கிறவர்கள், அவனுக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறவர்கள், அவர்களை அவன் கையில் எடுத்து அவன் பயன்படுத்துகிறான். இந்த மனிதர்களுக்கு பின்னாலே நின்று அந்த சாத்தான் தான் கிரியை செய்கிறதையும் அந்த ஆவிகள் கிரியை செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொண்டு நாம் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது வெற்றி பெற்றவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், வியாபாரம் செய்தால் வியாபாரத்திலும், ஊழியம் செய்தால் ஊழியத்திலும், வேலை செய்தால் வேலையிலும், சகல காரியத்திலும் சாத்தான் நமக்கு ஒரு விதமாக யுத்தம் பண்ணி நம்மை சோர்ந்து போக பண்ண, முடைக்கப்படவன் கிரியை செய்து கொண்டே தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கணும், ஜெயம் பெற்றவர்களுக்கு தான் நான் தேவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததுனால, இயேசுவின் நாமத்தினாலே நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு சத்தரோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணுமானா அவனை குறித்தும் அவனுடைய கிரியைகளை குறித்தும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மறைவாக இருந்து கொண்டு கண்ணுக்கு தெரியாத விதத்திலே அவன் இந்த பூமியிலே, உலகத்திலே என்னென்ன விதங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், அதை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அது அடிமைப்படுத்தும் ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், மனிதர்களை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி கிரியை செய்கிற ஆவி.
இது தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, சபையில், ஊழியத்தில், ஒரு தேசத்தில் எப்படி கிரியை செய்கிறது என்பதெல்லாம் தியானித்தோம். அதே மாதிரி அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அதுக்கு பின்னால் இருந்து கொண்டு அந்த ஆவி கிரியை செய்யும். அந்த காலத்தில் ராஜாக்கள், அதே மாதிரி ஆளுகிறவர்கள், இந்த காலத்தில் பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள், அப்புறம் அந்த மாதிரி முதலமைச்சர்கள், இப்படி ஆளுகை அதிகாரத்தில் உள்ளவங்க, அரசாங்க அதிகாரிகள், அது மாதிரி ஒவ்வொருவருக்கு பின்னால் இருந்து கொண்டு அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற இவர்களை பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய தியானித்தோம். அடுத்தது அந்தகார லோகாதிபதி. இது இருளிலே கிரியை செய்கிற ஆவி. இது மந்திரவாதங்கள், பில்லி சூனியத்தை குறிக்கிற ஒரு காரியம். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் இருக்கிறது என்பதை வேதத்திலும் பார்க்கிறோம். நம்ம ப்ராக்டிக்கலாக அநேகருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலும் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணுவது, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வது, ஒரு வியாபாரியை முடக்குவதற்கு மந்திரவாதம் செய்வது, ஒரு வேலை செய்கிறவனை வேலை விட்டு துரத்துவதற்கு மந்திரவாதம் செய்வது, ஒரு ஊழியத்தை முடக்குவதற்கு, சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வது, இப்படி பலவிதமான மந்திரவாதங்கள் இருக்கிறது. தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள, மக்களை தங்கள் பக்கம் இழுத்து கொள்ள மந்திரவாதம் செய்வது, தங்களுக்கு விரோதமாக இருக்கிற மக்களை முடைக்க போட மந்திரவாதம் செய்வது, இது மாதிரி பலவிதங்களிலே மந்திரவாதங்கள் செய்கிற காரியங்கள், கிரியைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அரசியலிலே வெற்றி பெறுவதற்கு மந்திரவாதம் செய்வது, எதிரிகளை தோற்கடிக்க மந்திரவாதம் செய்வது, அதற்கு இந்த விதவிதமான யாகங்கள் அஸ்மவேத யாகம், கஜ யாகம், குதிரை வைத்து, யானை வைத்து, முதலையை வைத்து, சில மிருகங்களை வைத்து அதனுடைய இரத்தத்தை சிந்தி மந்திரவாதம் செய்வது, கடைசியில் நரபலி செலுத்தி மனிதர்களை பலி கொடுத்த மந்திரவாதம் செய்வது. வேத புஸ்தகத்திலே பார்க்குற கானானியர்கள் அப்படிப்பட்ட பழக்கமுடையவளாக இருந்தாங்க. தங்களுடைய சொந்த குமாரத்திகளை, முக்கியமாக பெண் பிள்ளைகளை அப்படி உயிரோடு கூட தீயிலை போட்டு பொசுக்குவது, அழிப்பது, இரத்தத்தை சிந்த வைப்பது, இருப்பாந்து. இன்னும் பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்களும் அந்த பிரஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அவங்களும் இப்படி தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாபம்தான் அந்த குடும்பங்களெல்லாம் பாதித்தது என்பதையும் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த காலத்தில் மாத்திரமல்ல, இந்த காலத்திலும், இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை பல சம்பவங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அப்போ இந்த காலத்தில் இந்த ஆவிகள் கிரியை செய்கிறதுனால அதை எதிர்த்து நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவளாக இருக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ உலகத்தில் சாத்தான் இவ்வளோ பலமாக கிரியை செய்யும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. அவனை ஜெயித்து அவனுடைய கிரியைகளை அழித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரனாக இயேசு வெளிப்பட்டார், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ சாத்தானின் மீதும் அவனுடைய கிரியைகளின் மீது வெற்றி சிறந்த இயேசு நமக்குள் இருக்கிறதுனால அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய வல்லமையினால் பலப்பட்டு நாம் அவனுடைய கிரியைகளை முடக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நோக்கி இந்த காரியங்களை தெளிவுபடுத்தி பேசி கொண்டிருக்கிறார். சரி, இன்றைக்கு கடைசியான ஒரு ஆவி குறித்து பார்க்க போகிறோம். எபேசியர் 6:12 பாருங்கள். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், கடைசியாக வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். வெளியே போய் கொஞ்சம் வானமண்டலத்தை எட்டி பாருங்கள், ஏதாவது தெரியுதா? அப்படியே சேனை, சாத்தானுடைய சேனை, பொல்லாத ஆவிகள் சேனை தெரியுதா? தெரியாது. ஏனென்றால் இது ஆவிக்குரிய உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற காரியம். கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் அந்த எதிராளியும் அவருடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வல்லமை, ஆவியினால் நிறைந்திருப்பது. அதனால் வசனம் சொல்லுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. பி ஸ்ட்ராங் இன் த பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமையில் நீங்கள் பலப்படணும். நம்ம சாதாரண கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது, வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும், பலமுள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். அந்த ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்திருக்கணும். அந்த ஆவியானுடைய வெளிப்பாடுகளை பெற்றிருந்தால் இந்த ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்ல, ஆர்மி,
சாத்தானுக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது. தேவனுக்கு எப்படி கோடான கோடி தூதர்கள் சேனையாக இருக்கிறாங்களோ, அக்கிரமமான குதிரைகள் இருக்கிறது, ரதம் இருக்கிறது, மிகாவேலர்கள் இருக்கிறாங்க, பட்டயத்தோடு இறங்கி வந்து யுத்தம் பண்ணுகிறவர்கள். இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அப்போ அதை நம்ம பார்க்குறோம். அப்போ அது தேவனுக்கு எப்படி பெரிய சேனை இருக்கிறதோ, சாத்தான் ஒரு கூட்டம் தூதர்களை வஞ்சித்து அவர்களை பிசாசுகளாய் மாற்றி விட்டான்ல. அப்போ சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அவைகள் அசுத்த ஆவிகள், அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ், அது பொல்லாத ஆவிகள். அவன் கூட கூட்டமாக இருக்கிறாங்க. அவன் தலைமையில் இருந்து கொண்டு அவனை கீழே இருக்கிற இந்த பொல்லாத அந்த தேவதூதர்களை பிசாசாக மாற்றி அவன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவனை தள்ளி போட்டதுனால இனி பரலோகத்தில் இருக்க முடியாது. பூமி ஆண்டவர் உலகத்துக்கு மனிதனுக்கு கொடுத்துட்டதுனால பூமியிலையும் வந்து நிலைவரமாக இருக்க முடியாது. அதனால் அவன் நிரந்தரமாய் தங்க ஒரு இடம் பார்த்து வானமண்டலத்தில் ஒரு எல்லையில் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டான். ஆனால் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை அங்கே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டு அவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்து அவனை கீழே இருக்கிற ஆவிகளை பகுதிகளாக பகுத்து உலகம் முழுவதையும் ஆளுகை செய்வதற்கு, தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்து கொள்வதற்கு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன்தான் உலகம் முழுவதிலும் ஜனங்களை குறிவைத்து, ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற ஜனங்களை குறிவைத்து ஜனங்களை அடிமைப்படுத்துவது, சிறுமைப்படுத்துவது, மக்களை வேதனைப்படுத்துவது, ரத்தம் சிந்த வைப்பது, அவங்களுக்குள்ளே பயம் கலக்கத்தை கொண்டு வருவது, அவளை தேவனை விட்டு பிரித்து நரகத்தின் மக்களாய் மாற்றுவது, அதெல்லாம் அவன் வானமண்டலத்தில் இருந்து கொண்டு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அந்த ஆவிகளை குறித்து அறிந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பெரிய மாபெரும் வெற்றியை நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளணும். வானமண்டலத்தின் ஆவிகள் இது எனக்கு அந்த நாட்களில் 50 வருஷத்துக்கு முன்னால் நான் ஊழியத்துக்கு வந்தபோது இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பைபிள் காலேஜில் படித்தபோது இதெல்லாம் ஆவிக்குரிய இவ்வளோ டீட்டெயிலாம் யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை. பொதுவாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்ப, யார் எழுதுனாங்க, இதுக்கு எழுதுனாங்க, கருத்து என்ன அப்படின்னு அந்த மாதிரி காரியம் தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர ஆழமான அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அங்கே கற்றுக் கொடுப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஊழிய பாதையிலே கற்றுக் கொடுத்தார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, முதல் இந்த வானமண்டல ஆவிகளை நான் பார்த்தது நாசரத்துக்கு அருகில் இருக்கிற எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து ஒரு கிராமம். அது நாசரத்திலேருந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டிய ஒரு கிராமம். வாலிபர்கள் ஒரு சமயம் வந்து அந்த நாட்களில் இயேசு உடைக்கிறார் ஊழியத்தில் நான் மாத்திரம்தான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். அப்போ இந்த டீம் எல்லாம் கிடையாது, குழுவெல்லாம் கிடையாது. ஜெபிக்கிற குழு இருந்தாங்க. அவங்க கூடி வந்து தினம் ஜெபிப்பாங்க. ஊழியத்தில் எனக்கு துணையாக யாருமே கிடையாது. தனியாக நான் ஊழியம் செய்த ஆரம்ப காலம் அது. அப்போ ஊழியத்துக்கு அழைத்தா நான் மட்டும் தனியாக பெட்டி எடுத்துக்கொண்டு போவேன். அங்கே போய் 2 நாள் 3 நாள் தங்கி ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி வருவேன். இதான் என்னுடைய பஸ்ஸில் போயிட்டு இறங்கி ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி வருவது. அந்த காலம் 1978 ஜெபக்குழு ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலம். அப்போ வந்து அந்த ஒரு கிராமம், அது ஒரு கிறிஸ்தவ கிராமம். 90% அதிகமானவங்க கிறிஸ்தவர்கள் தான். 1-2 கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்கள் அங்கே வசிக்கிறாங்க. பெரிய ஒரு தேவாலயம் அந்த கிராமத்தில் இருக்கிறது. பெரிய கிராமந்தான், நிறைய மக்கள். அங்கேருந்து சில வாலிபர்கள் என்னிடத்தில் வந்து எங்கள் ஊரில் ஒரு 3 நாள் கூட்டம் நடத்தணும், நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அவங்க ரொம்ப அழைத்து நான் ஜெபித்த போது எனக்கு ஆவியானுடைய ஒரு நடத்துதல் தெளிவாக இருந்ததுனால சரி வருகிறேன் என்று நான் போனேன். அப்போ நான் தனி ஆள் தான் சொன்ன மாதிரி நான் இத்தனை மணிக்கு இந்த பஸ்ஸில் வந்து இங்கே இறங்குவேன். எனக்கு அந்த ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. பக்கத்து ஊரில் இறங்கி அவங்க வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி என்னை அழைச்சிட்டு போனாங்க. இந்த வாலிபர்கள், நல்ல வாலிபர்கள், உற்சாகமாக இருக்கிற ஒரு கூட்டம் வாலிபர்கள், ஒரு 10-15 வாலிபர்கள் நல்ல உற்சாகமாக அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, நல்ல ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தாங்க. போனோம். அங்கே வந்து அந்த சர்ச்சு கேம்பஸ்குள்ளே ஒரு ஸ்கூல் இருந்தது, கிறிஸ்தவ ஸ்கூல், அந்த சபைக்கு சொந்தமானது. அங்கே தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு வகுப்பறையில் தான் என்னை தங்க வைத்திருந்தாங்க. அங்கே என்ன வசதி இருக்கும், அங்கே ஒன்றும் இருக்காது, பெஞ்சு இருக்கும், லைட்டு கூட இருக்காது. இரவில் நான் பயன்படுத்த மெழுகுவத்தி தீப்பெட்டியும் தருவாங்க. அதை வைத்து கொண்டு 2 பெஞ்சை சேர்த்து போட்டு என் பெட்டியை தலைக்கு வைத்து இரவிலே படுத்து கொள்ளணும். இது மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் சில வருஷங்கள் என்னுடைய ஊழியம். வராண்டவிலே படித்து கொள்வது, அது மாதிரி தனியாக ஒரு பெரிய ஸ்கூலு, ஒரு பெரிய கேம்பஸ்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் மட்டும் தனியாக இருக்கணும். அப்படி அந்த பெரிய ஸ்கூல் கேம்பஸில் நான் மட்டும் தனியாக படுத்திருப்பேன். யோசித்து பாருங்கள், அந்த மாதிரி சூழ்நிலை தான். அப்போது நான் அந்த மாதிரி ஊழியத்துக்கு போய் எனக்கு அந்த அறைக்கு அந்த கிளாஸ் ரூமை காமிச்சாங்க.
அங்கே என் பெட்டியெல்லாம் வச்சுட்டு மைதானத்திலே கூட்டம். இந்த சர்ச்சினுடைய வளாகத்துக்குள்ளே மைதானம் இருக்கிறது, அங்கே கூட்டம். அப்போ நான் ஆயத்தமாகி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண நான் போகிறேன். முதல் நாள் கூட்டம். ஜனங்க நிறையா என்னென்னா பண்டிகை, அவங்களுக்கு பிரதிஷ்டை பண்டிகைன்னு பல ஊர்களில் இருந்து அவங்க ஊரார் பல இடங்களில் இருப்பாங்களே, சென்னை, கோயம்புத்தூர், அங்கேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. வாலிபர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. எல்லாம் வந்து பண்டிகைன்னு நல்ல ட்ரெஸ் எல்லாம் ஜிகி ஜிகின்னு உடுத்தி மகிழ்ச்சியாக பண்டிகை சந்தோஷத்தோடு வந்திருக்கிறாங்க. மைதானத்திலே கூட்டம். நான் வந்து அப்போ எனக்கு அப்போ திருமணம் ஆகவில்லை, நான் வாலிபனாக இருக்கிறேன். நான் வந்து உட்கார்ந்துருந்து அந்த மைதானத்தில் ஜனங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நாட்களில் இந்த ஆரம்ப காலத்தில் நான் பல வருஷங்கள் நான் கண்ணை மூடி தான் பிரசங்கம் பண்ணுவேன். அதாவது ஆரம்ப ஜெபத்துக்கு கண்ணை மூடினால் பிரசங்கம் முடித்து ஜனங்களுக்காக ஜெபம் முடித்து கடைசியில் தான் கண்ணை திறப்பேன். அப்படியே வசனத்தை நான் தொடர்ந்து அதுக்கு முன்னால் ஜெபித்து ஆயத்தப்பட்டு பிரசங்கம் எல்லாம் எனக்கு மனசில் தாங்க ஆண்டவரை கேட்டு அப்படியே அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். 3 குறிப்புனா 3 குறிப்பு செய்திகள் எல்லாமே அப்படி தான் ஆரம்ப காலம். பல வருஷங்கள் அப்படி தான் நான் இருந்தேன். கண்ணை மூடி தான் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த மாதிரி அங்கே போய் நான் எழும்பி ஜெபம் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த கூட்டத்தில் நான் கவனித்த போது நிறைய வாலிபர்கள் பார்த்தால் லுங்கி உடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கூட்டத்துக்கு வந்த மாதிரி தெரியல. அப்படியே லுங்கி உடுத்து கொண்டு, இரவில் வீட்டில் தானே லுங்கி உடுப்பாங்க, லுங்கி உடுத்துட்டு வந்து காலை நீட்டி இப்படி கையை வச்சுட்டு இப்படிலாம் உட்காந்துருக்குறாங்க. நான் பார்த்தேன், என்ன இது ஒரு கூட்டம், கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே. நிறைய வாலிபர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அது மாதிரி கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் பயபக்தியாக வந்து இருக்கிறாங்க. சில ஆண்களும் தூரமாக அங்கங்கே உட்காந்துட்டு என்னதோ நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான். அப்போ நான் வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணிவிட்டு பிரசங்க ஆரம்பிக்கிறேன். ஒரு 15-20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஜனங்க இருக்கிறாங்க. என் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தார். நான் சற்றும் அதை எதிர்பார்க்கவில்லை. அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த கண்கள் திறக்கப்பட்ட போது நான் பார்க்குறேன், அந்த கிராமத்துக்கு மேலே வான மண்டலத்தில் திரளான சேனை, பொல்லாத ஆவிகள் நிற்கிறது. அப்படியே பொல்லாத சாத்தானுடைய கூட்டம் கூட்டமாய் அது நிற்கிறது. ஆயிரக்கணக்காக இருக்கும் அந்த ஆவிகள் நின்று. அது வந்து என்னை பார்த்து சிரிக்குது, என்னை பரிகாசம் பண்ணுகிறது. எனக்கு நல்லா தெரிகிறது, இது எங்கள் ஊர், இது எங்களுக்கு சொந்தம், நீ ஒன்றும் பண்ண முடியாது என்பதாக அந்த ஊரை அது சொந்தம் கொண்டாடி நீ ஒன்றும் பண்ண முடியாதென்று என்னை நான் பண்ணுகிற பிரசங்கத்தை பரிகாசம் பண்ணுகிறது. அது நல்லா தெரியுது, எனக்கு தெரிகிறது. எனக்கு புது அனுபவம், இது என்னதுன்னு எனக்கு விளங்கவில்லை. ஆனால் ஒன்று தெரிந்தது, இது பொல்லாத ஆவிகள். அந்த ஆவிகள் வந்து சொல்லுது, இந்த ஊர் எனக்கு சொந்தம்னு பேசுது, நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நீ ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த உடனே வேகமான பிரசங்கம். யோசித்து பாருங்களேன், ஜனங்க உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நின்று பிரசங்கம் பண்ண கண்ணை மூடி. இங்கே மக்கள் இருக்கிறாங்க. வானமண்டலத்தில் அசுத்தாவிகள் கூட்டம், அதுவும் பேசுது, அது பேசுகிறதே தெரிகிறது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். நான் வேகமாக பிரசங்கத்தை அன்றைக்கி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி எல்லாம் எழும்ப சொன்னேன். எல்லாம் எழுந்து நின்றபோது நான் இந்த மக்களையே மறந்துட்டேன். அந்த வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகளை பார்த்து ஆவில நிரம்பி செபிக்க ஆரம்பித்தேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன், இயேசுவின் இரத்தத்தை தெளித்து உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். நான் அப்படி ஆவில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்தில் நான் பார்க்குற அப்படியே வானம் திறக்கப்படுகிறது. தேவதூதர்கள் கையில் பட்டயத்தோடு திரளாக இறங்கி வருகிறார்கள். நான் ஜெபிக்க 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 தேவதூதர்கள் வந்து அந்த கூட்டத்தை சிதறடித்து விரட்டுகிறார்கள். கையில் பட்டயத்தோடு இறங்கி வந்த மிகாவேல் தூதர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவ்வளோதான், தலைதெறிக்க அவர்கள் ஓடி அந்த ஊரை விட்டு சிதறடிக்கப்பட்டு போனது. நான் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகளை துரத்துகிறேன். ஆண்டவர் என்னை கொடுத்த அதிகாரத்தின்படி நான் துரத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிற அப்படி சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்போ தேவதூதல் இறங்கி வந்து அந்த ஆவிகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓடுகிறதை பார்க்க முடிந்தது, கூட்ட முடிந்தது. அந்த வாலிபே தம்பிமார் எனக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த தம்பிகளை ஒரு வீட்டுக்கு நான் சொன்னேன், நீங்கள்லாம் இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஊர் கிறிஸ்தவங்க தான் 90% மேலேன்னு சொல்கிறீங்க. ஆனால் சாத்தான் சொல்லுகிறான், இது ஏன் ஊர், இது எனக்கு சொந்தம், நீ என்னடா அங்கே வந்து பண்ண முடியும்னு சொல்கிறானே, என் ஊருன்னு சொல்கிறானே என்பதாய் மெதுவாக நான் அவன்கிட்ட பேச்ச ஆரம்பித்தேன். உடனே இந்த வாலிப தம்பி சொன்னாங்க, ஐயா அதை தாயா நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த ஊரில்
இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க, பிரதிஷ்டை பண்டிகைன்னு. கன்வென்ஷன் கூட்டமே வைக்க மாட்டாங்க, எந்த ஊழியரையும் கூப்பிட மாட்டாங்க. ஊழியர் வந்தால் பாவத்தை குறித்து பேசி விடுவார் என்று பஜனை வைப்பாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டுகள் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நடத்துவாங்களே தவிர பிரசங்கமாக வசனம் சொல்கிற பிரசங்காரை கூப்பிட மாட்டாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால எங்கள் கிராமத்துக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படணும்னு ஊர் பெரியவங்கள்ட்ட சண்டை போட்டு இந்த கூட்டத்துக்கான பெர்மிஷனை வாங்கினோம், உங்களை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி. ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன் தெரியுமா ஐயா, இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க, எங்கள் ஊருக்குள்ளே கூட்டி கொண்டு காமிக்கிறேன். எங்கள் ஊரில் ஆண்களும் பெண்களும் குடிப்பாங்க, சாரையும் குடிப்பாங்க. ஒரு கிராமத்தில், கிறிஸ்தவ கிராமத்தில் அந்த பையங்க சொல்கிறாங்க, ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் குடிப்பாங்க ஐயா. இந்த ஊரே குடிக்கு அடிமைப்பட்டது, சாராயத்துக்கு அடிமைப்பட்டது. அதனால தான் சாத்தான் சொல்கிறான் இந்த ஊர் எனக்கு சொந்தம்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு விளங்கினது, வானமண்டலத்தில் அந்த ஆவிகள் இருந்து கொண்டு இந்த கிறிஸ்தவ கிராமத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். அவங்கள குடிக்க வச்சு பாவத்துக்குள்ளாக்கி, பேருக்கு சண்டே சர்வீஸெல்லாம் வருவாங்க, பக்தியாக பாட்டெலாம் பாடுவாங்க, கீர்த்தனை பாமாலை பாடுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஜபெல்லாம் நடக்கும். ஆனால் இயேசு இல்லாமலே எல்லாம் நடக்கிறது. இப்படி தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகளில் நடக்கிறது. இயேசு இல்லை அங்கே பாவம் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே வந்து விட்டார். சாத்தான் சொல்ல, இவங்கெல்லாம் எனக்கு சொந்தம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகணும்னு 1 யோவான் 3:8 இருக்குல்ல. அப்போ பாவம் செய்கிறவங்க பிசாசுக்கு தானே சொந்தம். அந்த ஊரை பாவத்துக்குள்ளாக்கி சாத்தான் சொந்தமாக்கி வைத்து விட்டான். இதுதான் நடந்தது. அவங்க அந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பாரம் கொடுத்ததுனால கர்த்தர் என்னை கொண்டு போனார். சரி, என்ன நடந்தது? அந்த முதல் கூட்டு நான் சாப்பாடெலாம் எனக்கு கொடுத்துட்டு இரவு ஒரு 11 மணி இருக்கும். அவன் கொண்டு வந்து என்னை ஸ்கூலில் அந்த கிளாஸில் தங்க வச்சுட்டு போயிட்டான். ஒரு மெழுகுவத்தையும் தீப்பெட்டியும் கொடுத்தாங்க. அதை வைத்துக்கொண்டு நான் பெஞ்சில் என்னுடைய பெட்டியை தலைக்கு வைத்துக்கொண்டு படுத்திருந்தேன். அந்த கிளாஸு கதவுலாம் பார்த்திங்கன்னா, கதவுலாம் லாக்கெல்லாம் கிடையாது, சும்மா பேருக்கு இருக்குது. ஒரு ஸ்கூலில் அது பழைய ஸ்கூல் கவனிக்காமல் இருக்குது. நான் படுத்துட்டேன். ராத்திரி 11:30 மணி இருக்கும். யாரோ வந்து தட்டுறாங்க கதவை. சும்மா ஒரு மரியாதைக்கு தட்டாங்க, தள்ளுனா திறந்துடும், சும்மா தான் இருக்குது. நான் எழுந்து மெழுகுவத்தியை பொறுத்துட்டு நான் பார்த்தா 2 வாலிபர்கள். என்னடா இது, இந்த நேரத்தில் 2 வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. இது நம்ம ஊழியத்துக்கு கூப்பிட்ட அந்த வாலிபர்கள் இல்லை, வேறு வாலிபர்கள். எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி, சரி வாங்க தம்பி மாறுவனி கூப்பிட்டு பெஞ்சில் உட்கார வைத்தேன். உட்கார வச்சுட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒருத்தர் பார்த்தாங்க. அப்புறம் சரி சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த கூட்டம் பிரசங்கம் இதெல்லாம் பிடிக்காது, நாங்கள் இதெல்லாம் விரும்பாத ஆட்கள். இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட நாங்கள் கூட்டத்துக்கு பைபிள் கொண்டு வரல, அந்த விருப்பத்தோடலாம் வரல. பின்னால் இவர் என்ன தான் பேசுகிறாரு பார்ப்போம் அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறது கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி கொண்டு இருந்தோம். ஆனால் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணினீங்களே, கடைசியாக எல்லாம் எளிமைக்கு வச்சு ஒரு ஜெபம் பண்ணிங்கள்ல, அந்த ஜெபிக்கிற நேரத்தில் எங்களுக்குள்ளே எங்களை அறியாத ஒரு மாற்றம், பயம் உண்டானது. அப்போ ஒரு சேஞ்ச் உண்டானது. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு எனக்கு மனசுக்குள்ளே சரியில்லை, ஒரு பயம், ஆண்டவருக்கு பயம் வந்தது. அப்போ என்ன செய்ய, இவன் பக்கத்து தெருவில் இருக்க என்னுடைய ஃப்ரெண்டு, இவனை போய் பார்க்கலான்னு போனால் அவன் வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்தான். என்னடான்னு கேட்டேன். அந்த பிரசங்கியாக இருக்கார்ல, அவர் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணார்ல, அந்த ஜெபத்துக்கு பிறகு எனக்குள்ளே ஏதோ நடந்துட்டுடா, பயமாக இருக்குடா, எனக்கு அப்படியே ஒரு பயம் இருக்குது, ஏதோ நடக்க போகுது, ஆண்டவர் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானோ, ஆண்டவர்கிட்ட பயம் எனக்கு வந்திருக்குதுன்னு. சரி நம்ம போய் அந்த பிரசங்கியார்கிட்டே கேட்டுடலாம் அப்படி சொல்லி நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம். எனக்கு ஆவியானவர் விளங்க பண்ணிவிட்டார். இவங்களுடைய ரட்சிப்பை இதுவரை தடுத்து கொண்டிருந்த அந்த ஆவி, அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி கொண்டிருந்த வானமண்டலத்தின் ஆவி, அது விலகி போனதுனால இவங்களுக்குள்ள கண்கள் திறக்கப்படுகிறது, பாவ உணர்வு உண்டாகிறது. இதுவரைக்கும் அவங்க பாவ உணர்வு அடையாதபடி அந்த சாத்தான் வானமண்டலத்தில் இருந்து கொண்டு ஊரையே கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த ஆவி துரத்தப்பட்ட உடனே மனம் திரும்புதல் வந்திருக்கிறது. ஆவியானவர் விளங்க பண்ணினார். நான் உட்கார வச்சிருந்தேன். நானும் ஒரு வாலிபன். நான் அவங்களோட பேசினேன், ரட்சிப்புனா என்ன, இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது எப்படி எல்லாம் சொன்ன போது அந்த 2 பேரும் முழங்கால் படியிட்டு உடைந்த உள்ளத்தோடு இயேசுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 2 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டது. எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் இந்த 2 வாலிபர்களை ரட்சித்துட்டார், இதுக்கு தான் கொண்டு வந்திருப்பார் என்று சொல்லி நான் அவங்களை ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு அவங்க போயிட்டாங்க.
திருப்பி நான் மெழுகுவர்த்தி அணிச்சிட்டு படுத்தேன்னா கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கதவு தட்டுகிற சத்தம். இப்போ நடுஇரவை தாண்டி விட்டது, 12 மணிக்கு மேலே. என்னடா அது இப்போவும் யாரோ வந்திருக்காங்கன்னு நான் போய் மெழுகுவர்த்தி திரும்ப பொருத்தின்னு பார்த்தா இன்னும் 2 வாலிபர்கள், இவங்க வேறு. அப்போ அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டு உட்காருங்க அப்படின்னு பேசினேன். ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு பெரிய ஸ்கூல் கேம்பஸ்களில் ஒரு கிளாஸ் ரூமில் இது நடக்கிறாரு. அவனை உட்கார வச்சு நான் இப்போ மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தான் பேசுகிறேன், என்ன தம்பி என்பதாய். அவங்க இதே வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு இந்த பிரசங்கம் அதெல்லாம் பிடிக்காது, சும்மா கிண்டல் பண்ண கேலி பண்ண தான் கூட்டத்துக்கு வந்தோம், நீங்கள் பேசும்போது பரிகாசம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தோம், ஆனால் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணினீங்களே, ஆமாம் அந்த ஜெபத்துக்கு பிறகு எங்களுக்குள்ளே ஏதோ ஆயிற்று. இவன் என் ஃப்ரெண்டு, என்னால் தூங்க முடியல, அப்படியே ஒரு பயமும் கலக்கமும். நான் எளிமை உட்கார்ந்தேன், என் ஃப்ரெண்டை போய் பார்த்தேன், அவனு சொல்கிறான் இதே காரியத்தை. சரி வாடா இந்த பிரசங்காரை போய் பார்த்துட்டு வரலான்னு 2 பேரும் வந்திருக்கிறோம். அதே விதமாய் அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லி இயேசுவின் அன்பை சொன்னபோது 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரே ராத்திரிக்குள்ளே 4 ஆத்துமாக்கள், அப்படி அடுத்தடுத்து 4 ஆத்துமாக்கள், வாலிபர்கள் அவங்களை தேடி வந்து ரட்சிப்பை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ தான் எனக்குள்ள ஒரு பெரிய களிகோறுதல் வந்தது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த ஊரை வானமண்டலத்தில் இருந்து கொண்டு அந்த பொல்லாத ஆவி கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்தான். இந்த மக்களை பாவத்துக்குள்ளாக்கி குடிக்க வைத்து பலவிதமான உலக இச்சைகளுக்குள்ளே வாலிபர்களை அடிமைப்படுத்தி முடக்கி வைத்திருந்தான். அந்த ஆவி துரத்தப்பட்ட உடனே இவங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் வந்து விட்டது. அதுதான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள என்று கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதிலிருந்து நான் எப்படி ஜெபிக்கணும், ஒரு ஊழியத்துக்கு போனால் கூட்டத்துக்கு போனால் இப்படியெல்லாம் ஜெபிக்கணும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்து படிப்படியாக கொண்டு வந்தார். பாருங்கள், அந்த நாளில் அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம் அடுத்த நாள் கூட்டத்திலேயே. அப்போது ஆண்டவர் அந்த வானமண்டலத்தின் ஆவியை துரத்துகிற அதிகாரத்தை நம்மகிட்ட தான் தந்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் வானத்திலிருந்து கட்டளை புறப்பட முடியும். நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் தேவதூதர்களை கர்த்தர் அனுப்ப முடியும். அப்போ வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்துவது, வானமண்டலத்திலிருந்து கிரியச்சுகிற பொல்லாத ஆவிகளின் சேனை. அதை தொடர்ந்து அப்புறம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு பட்டணத்தில், ஒவ்வொரு கிராமத்தில், ஒவ்வொரு தேசத்துக்கு மேலே வானமண்டலத்தில் சாத்தான் அவனுடைய ராஜ்யத்திற்கு அந்த ஆட்களை நியமித்து அந்தந்த தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்களை தன்னுடைய பிடிக்குள்ளே வைத்து கொள்ள அங்கே மக்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருவது, மக்களுக்குள்ளே சாபத்தை கொண்டு வருவது, மக்களை தவறான நம்பிக்கைக்கு அடிமைப்படுத்துவது, பேய் பிசாசுகளுக்கு அடிமைப்படுத்துவது, இது மாதிரி பல விதங்களிலே கிரியை செய்து மக்களை அந்த இருளுக்குள்ளே வைத்திருப்ப இதெல்லாம் செய்கிறான். அப்போ இந்த மக்கள் மனந்திருமணமான அந்த ஆவி துரத்தப்படணும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். தென்கொரியா தேசத்தில் டாக்டர் பாலிங்கிச்சு இருந்தார்ல, இப்போ அவர் இறந்துட்டார். ஆனால் உலகத்திலே பெரிய சர்ச், இப்பவும் அந்த சர்ச்சில் லட்சக்கணக்கான மக்கள் ஆராதிக்கிறாங்க தென்கொரியாவில். அவர் ஒரு புத்த மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவருடைய சபை வேக வேகமாக வளர்ந்து கொண்டு இருந்தது. நிறையா லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அமெரிக்கா தேசத்திலேருந்து ஒரு ஊழியக்காரர் தென்கொரியாவில் பாலிங்கிச்சு அவர்களை அழைத்திருந்தாங்க எங்கே பிரசங்கம் பண்ண. அவர் வருகிற வழியில் ஜெர்மன் தேசத்தில் ஒரு 3 நாட்கள் கூட்டம் பங்கு பெற்றார். அதில் சின்ன ஒரு ஹாலில் நடைபெற்றது. கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார், வசனத்தை சொன்னார், உதாரணம் சொன்னார். யாரும் மனம் திரும்பலை, ஒப்பு கொடுக்கல. அப்படியே பொம்மை மாதிரி கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். இது மாதிரி ஒன்றும் நடக்கலையே, ஆத்மா ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி தென்கொரியாவுக்கு வந்தார். அங்கே பாலிங்கிச்சோ மைதானத்தில் பெரிய கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள், கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் நிறைய வந்திருந்தாங்க. ஜெர்மனில் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதே பிரசங்கம், அதே வசனம், அதே உதாரணங்களை சொல்லி பிரசங்கம் பண்ணி அழைப்பு கொடுத்தா ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோட மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறாங்க. அழுதுகிட்டே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இதை பார்த்தவருக்கு ரொம்ப ஆச்சரியம். கூட்டம் முடிந்தது 3 நாள். பாலியங்கச்சிக்கிட்ட கேட்டார், பிரதர், இதே காரியத்தை தான் நான் ஜெர்மனில் பேசினேன், இதே வசனம், இதே உதாரணம், இதே மாதிரி வைராக்கியமாலாம் பேசினேன். அங்கே ஒருத்தர் மனம் திரும்பலை, ஆனால் இங்கே இவ்வளோ பேர் கண்ணீரோட மனம் திரும்புகிறாங்களே எப்படி? பாலியங்கச்சி சிரித்து கொண்டே சொன்னார், இங்கே நாங்கள் எங்கள் தேசத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி முழுரவை ஜெபம் பண்ணி வானமண்டலத்தின் ஆவிகளை எங்கள் தேசத்தை எல்லை விட்டே துரத்தி விட்டோம். பிசாசை துரத்துங்கள் ஆண்டவர் சொன்னார்ல,
அப்போ அந்த அசுத்த ஆவிகளை எங்கள் தேசத்தில் பொல்லாத காரியத்தை உண்டாக்கி தேசத்தை அடிமைப்படுத்துகிற வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்தி விட்டோம். அந்த ஆவிகள் துரத்தப்பட்டதுனால எங்கள் ஜனங்கள் சுலபமாய் மனம் திரும்புகிறார்கள். இதுதான் ரகசியம்னு சொன்னார். பார்த்தீங்களா, இதுதான் உண்மை. அப்போ ஒரு கிராமத்தை அடிமைப்படுத்துவது, ஒரு பட்டணத்தை அடிமைப்படுத்துவது, ஒரு மாவட்டத்தை அடிமைப்படுத்துவது, ஒரு தேசத்தை அடிமைப்படுத்துகிற ஆவி எங்கிருந்து செயல்படுகிறான்? வானமண்டலத்தில் அவன் இருந்து கொண்டு செயல்படுகிறான். அந்த ஆவி துரத்தப்பட்ட உடனே இங்கே பூமியிலே ஒரு மாற்றம் உண்டாவதை பார்க்க முடியும். அந்த ஆவிகள் அங்கே இருந்து கொண்டு தான் கிரியை செய்கிறது. இதைத்தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ உங்கள் கிராமத்தில் அந்த மக்களை எல்லாம் சில தவறான நம்பிக்கைக்கும் பாவத்துக்கும் அவங்க அடிமையாக இருக்கிறாங்கன்னா, நீங்கள் இவங்கள பார்த்து இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு காரியம் நடக்காது. பின்னால் இருந்து செயல்படுகிற அந்த ஆவி, அது செயல்படுகிற இடம், அங்கிருந்து கொண்டு தான் அவன் வந்து செயல்படுகிறான். அவனை துரத்திட்டிங்கன்னா இங்கே மாற்றம் வர ஆரம்பித்து விடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஜெபத்தில் தான் நடக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க என்பதாக ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இதுக்கு மேலே இன்னொன்று பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. தானியேல் 10ஆம் அதிகாரம் எடுங்க, வேத புஸ்தகத்தை நீங்கள் புரட்டுங்க. தானியேல் 10ஆம் அதிகாரம். ஒரு அழகான சத்தியம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் வந்து ஜெபம் பண்ணுகிறார். ஒரு ஆண்டு அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. 3 வாரங்கள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறார். 3 வாரங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக 3 வாரமாக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது தானியேல் 10, 12, 13 வசனம் பாருங்கள். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, அதாவது தேவதூதன் கேப்ரியல் தூதன் இறங்கி வந்து முந்தின வசனத்தில் இருக்கிறது. அவன் என்னை பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அவன் பேச ஆரம்பிக்கிறான். பாருங்கள் 11ஆம் வசனம். அவன் தேவதூதன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பி வச்சிருக்கிறார் வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். 3 வாரமாக உபவாசம் பண்ணி தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கிறார். தேவதூதன் கேப்ரியல் வந்து நின்று தேவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான். அவனுடைய ஜெபத்திற்கான பதிலை கொண்டு வந்திருக்கிறான். அதனால தான் சொல்லுகிறான், நான் உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன், தேவனால் அனுப்பப்பட்டு வந்தேன். 12ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தையின் நிமித்தம் நான் வந்தேன். அதாவது அவன் தன்னை உபவாசம் பண்ணி தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தி அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே முதல் நாளிலேயே, அதான் சொல்ல, முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. அப்போது முதல் நாள் ஜெபிக்கும் போதே பரலோகத்துக்கு தானியேலுடைய ஜெபம் போய்விட்டது, பரலோகத்தில் கேட்கப்பட்டது, தேவனிடத்திலிருந்து கட்டளையும் பிறந்து விட்டது, பதில் அனுப்பப்பட்டு விட்டார் முதல் நாளில். ஆனால் 21 நாள் கழித்து தான் அவனுக்கு பதில் கிடைக்கிறாரு. பரலோகத்திலேருந்து முதல் நாளிலே பதில் அனுப்பப்பட்டார். ஆனால் 21 நாள் கழித்து தான் இப்போ தானியேலிடத்தில் இந்த செய்தி வருகிறாரு. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அதைத்தான் சொல்லுகிறான். 13ஆம் வசனம் பாருங்கள். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, அதாவது நீ முதல் நாள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பரலோகத்துக்கு ஜெபம் வந்து விட்டார். தேவனும் பரலோகத்திலிருந்து பதிலை என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நான் அந்த பதிலை சொல்ல வந்து கொண்டிருக்கும் போது பாதியிலே நான் தடுத்து நிறுத்தப்பட்டேன். 21 நாள் நிறுத்தப்பட்டு விட்டேன். அதனால் நீ தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாய். நான் 21 நாள் நான் யார் என்னை நிறுத்தினது? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி, அவன் என்னை நிறுத்தி விட்டான். அப்போ அவன் கேப்ரியல் தூதனால் அவனை தாண்டி வர முடியவில்லை. இப்போ ஜெபம் போய்கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவர் பார்க்க ஜெபம் வந்து கொண்டு இருக்கிறாரு. தானியேலுக்கு பதில் அனுப்பப்பட்டாயிற்று. என்ன நடக்கிறது? அப்போ தான் ஆண்டவர் அறிந்து கொண்டு மிகாவேல் தூதனை அனுப்புகிறார். அவர் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். 21 நாள் அங்கே தரித்து நின்றேன்.
எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் மிகாவேல் தூதனை அனுப்பினார். மிகாவேல் தூதன் தான் யுத்தத்திற்கான தூதர்களின் ஒரு அதிபதி. காபிரியலர்கள் செய்தியை கொண்டு போவாங்க, அவங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க. யுத்தத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க மிகாவேலர்கள். அதில் பிரதான அதிபதி மிகாவேல், அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான தூதர்கள். அவங்க இறங்கின பெரும்பாலும் பட்டயத்தோடு தான் வருவாங்க யுத்தம் பண்ணுவதற்கு. அப்போது ஆவிக்குரிய யுத்தம் நம்ம ஜெபிக்கும்போது அந்த தூதர்களை கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் வந்து அசுத்தாவிகளோடு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்குறாங்க. அப்போ நாம் முழங்காலில் நின்றாதான் வானத்தில் யுத்தம் உண்டாகும். ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி சாத்தானுடைய கிரியைகளை மடங்கடிப்பார். நாம் ஜெபிக்காதபடி தேவனால் அதை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஜெபாருங்க, தானியேல் ஜெபிச்சதுனால தான் இந்த காரியம் நடக்கிறாரு. இப்போ பாருங்கள், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். ஒரு தேவதூதன் கேப்ரியேல், அவனை வந்து ஒரு மாம்சத்தில் இருக்கிற ராஜா எதிர்த்து நிற்க முடியாது. பூமியில் இருக்கிற மாம்சத்தில் ராஜா போய் எதிர்த்து நிற்க முடியுமா? அவன் கண்ணுக்கே தெரியாது கேப்ரியேல். அப்புறம் யார் எதிர்த்து நின்றது? அந்த பெர்சியாவின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சாத்தான் அதிபதியாக நியமித்து வைத்திருந்த ஒரு பொல்லாத சாத்தான் கிரியை பிசாசு. நீங்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். தானியேல் 10:1 பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில். அப்போ பூமியில் இருக்கிற பெர்சியா தேசத்துக்கு ராஜா இருக்கிறார், கோரேஸ் என்கிற ராஜா. பூமியில் ஒரு ராஜா இருக்கிறாரு, வானமண்டலத்தில் ஒரு அதிபதி இருக்கிறான் பெர்சியாவுக்கு. அப்போ பூமியில் இருக்கிற ராஜா கோரேஸு, வானமண்டலத்தில் இருக்கிற அதிபதி ஒருவர் இருக்கிறான், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. இது எதை காண்பிக்கிறாரு? இந்த பெர்சியா உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை ஆளுகிற அந்த லீடரை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பயன்படுத்த சாத்தான் ஒரு அதிபதியை வானமண்டலத்திலே நியமித்திருக்கிறான். அவன் வானமண்டலத்தில் இருந்து கொண்டு இந்த பெர்சியா ராஜ்யத்தையே, அந்த ராஜாவை ஆளுகை செய்து ராஜ்யத்தை தன் வசத்தில் வைத்து கொள்ளுவது. இதுதான் ஆவிக்குரிய காரியம். அதுதான் இந்த தானியேலின் சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அப்போ ஜெபத்தில் தான் அந்த ஆவியை மேற்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட பூமியில் இப்போ ஒரு இந்தியா தேசம் இருக்குன்னா, இப்போ இந்தியா தேசத்துக்கு பிரதமர், ஜனாதிபதி, ஒவ்வொரு மாநிலத்திற்கு வந்து முதலமைச்சர்கள், ஒரு அரசாங்க அமைப்பு இருக்கணும். சாத்தான் வானமண்டலத்தில் ஒரு அரசாங்க அமைப்பை, சாத்தானுடைய ராஜ்யம், அவன் ஒரு இந்தியாவுக்கான ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான். அங்கே ஒரு பிரதமர், அங்கே ஒரு ஜனாதிபதி, அங்கே முதலமைச்சர்கள், அங்கே கவர்னர்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி செட்டப்பில் வானமண்டலத்தில், இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். வானமண்டலத்தை அவன் வைத்து அவங்களுக்கு பணி கொடுத்துருக்கிறான். நீ பிரதமருக்கு பின்னால் நின்று செயல்படணும், நீ ஜனாதிபதிக்கு பின்னால் நின்று செயல்படணும், நீ இந்த முதலமைச்சருக்கு பின்னால் நின்று செயல்படணும், நீ இந்த கலெக்டர், இந்த தாசில்தார், இந்த அதிகாரி, இவங்களை பின்னால் நின்று செயல்படணும். அப்படி ஒவ்வொருவருக்கு பின்னால் நின்று செயல்படுகிற ஒரு அரசாங்கத்தை வானமண்டலத்தில் வைத்திருக்கிறான். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அந்த கிரியைகள் முடக்கப்பட்டால் இங்கே உள்ளவங்களுக்குள்ள மாற்றம் வரும். அதனால தான் ஆண்டவர் ஆவியில் ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, பிசாசை எதிர்த்து ஜெபிங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இது அறியாமையில் இருக்கிறனால தான் சாத்தான் வந்து நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி அவன் ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான். இதை அறிந்து சபைகளும் ஊழியர்களும் தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஒரு தேசமே மறுரூபம் ஆகிவிடும். சாத்தானுடைய அந்த கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு விடும். இன்னும் அடுத்தது பாருங்கள், தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனம் பாருங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் பாருங்கள், 19, 20, 21. பிரியமான புருஷனே பயப்படாதே, தானியேலே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். காபிரியேல் தூதன் பேசுகிறான், அவனை திடப்படுத்துகிறான் தானியேலை. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். அவன் இன்னும் வானமண்டலத்தில் தான் இருக்கிறான். இந்த பெர்சியா, இந்த கோரேஸை அடிமைப்படுத்தி அவருக்கு விரோதமாக செயல்பட்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பெர்சியா ராஜ்யம் முழுவதில் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொள்ள அந்த அதிபதி வானமண்டலத்தினோடு கிரியை செய்கிறான். இப்போ நான் தடை மாற்றி உனக்கு வர வேண்டிய செய்தியை கொண்டு வந்து விட்டேன். அவன் இன்னும் கிரியை செய்கிறான். அவனோடு நான் திரும்ப யுத்தம் பண்ண போகிறேன்.
அவனை முற்றிலும் மடங்கடிக்கணும். தேவ திட்டத்தை இந்த கோரேசை கொண்டு தேவன் நிறைவேற்ற திட்டம் வைத்து விட்டார். அதை தடுப்பதற்கு அந்த கோரேசுக்கு மேலே அவன் செயல்படுவதற்கு கிரியை செய்கிறான். அதனால் நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று திரும்பி போகிறான். சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறான், நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். அப்போ ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அதிபதியை சாத்தான் வானமண்டலத்தில் நியமித்து வைத்து அங்கிருந்து கொண்டவன் முழு உலகத்தையும் அந்த மக்களையும் அதிகாரத்தில் உள்ளவங்களை அடிமைப்படுத்தி அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இதை நம்ம மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அபிஷேகமற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகமற்ற தேவ ஊழியர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களால் தான் தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த ஆவிகளுடைய கிரியைகள் முடக்கப்படணும், ஆவிகள் துரத்தப்படணும், அதனுடைய செயல்களெல்லாம் அழிக்கப்பட்டால்தான் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்குள்ள தேசத்தில் ஆசீர்வாதமான மாற்றங்கள் வரும். அப்போ அந்த ஆவிகளை நம்ம துரத்தணும். இதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போ பாருங்கள், கிரேக்கு தேசத்தின் அதிபதி இன்னும் கிரேக்க தேசமே ஒன்று உருவாக முன்னாலே சாத்தானுக்கு திட்டமிட்டு இன்னொரு ராஜ்யம் அடுத்து வரப்போகிறது, அதற்கு ஒரு ஆளை நியமித்து விட்டான். அலெக்சாண்டர் தி கிரேட் வந்தார்ல, தேசத்தை உலகம் முழுவதும் ஆளுகை செய்வேன் பெருமை, அவனுக்குள்ளே பெருமையை கொண்டு வந்து ஒரு ஆசையை தூண்டி எல்லா தேசத்தையும் அவசப்படுத்தணும், அடிமைப்படுத்தணும்னு சொல்லி அந்த மாதிரி கிரியைகள். இதே மாதிரி தான் ஒவ்வொரு தேசத்தை குறித்தும் அமெரிக்காவுக்கு பூமியிலே ஒரு ஜனாதிபதி இருப்பார், வானமண்டலத்தில் சாத்தான் ஒரு ஜனாதிபதியை வைப்பான். இங்கே ஒரு மேயர் இருந்தால் வானமண்டலத்தில் மேயர் வைத்துக்கொள்வான் சாத்தான். அவன் நியமித்து அவங்கள அடிமைப்படுத்தணும், கவர் பண்ணணும். அவங்க மூலமாக சாத்தானுடைய ராஜ்யம் கட்டப்பட, சாத்தானுடைய திட்டம் நிறைவேற செயல்படுத்துவது. ஆனால் நாம் ஜெபம் பண்ணினால் அந்த கிரியைகள் முடக்கப்படும், அது அழிக்கப்படும், அவன் வெற்றி பெற முடியாது. நாம் ஜெபிக்க சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டு தேவனுடைய ஆளுகை அவர்கள் மேலே வரும். அவங்க இயேசு அறியாதவங்களாக இருந்தாலும், இயேசுக்கு விரோதமானவளாக இருந்தாலும், அவங்கள அறியாமலேயே இயேசுவின் விருப்பத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய ஜெபம் அதை செய்ய வைக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் ஜெபிங்கன்னு சொல்கிறார். நம்ம ஜெபிக்கானால இப்படி இந்த மாதிரி அறிவில்லாமல் போனதுனால தான் சபைகளெல்லாம் இன்னும் உலக காரியத்துக்கு ஜெபித்து சாத்தான் தேசத்தில் விடுதலையோடு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அந்த 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியிலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்ல. அப்போ உங்களுடைய தேசத்தின் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? யார் யார் அதிகாரத்தில் செயல்படுறாங்களோ அவங்களுக்குள்ளே கிரியச்சிக்கிற ஆவிகள் முடக்கப்பட, அவங்க மேலே இயேசுடைய இரத்தத்தை தெளித்து அவங்களை சாத்தான் பயன்படுத்தாதபடி கர்த்தர் பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிச்சா கர்த்தர் அவங்க மேலே ஆளுகை செய்து கர்த்தர் பயன்படுத்துவார். நாம் ஜெபிக்காவிட்டால் சாத்தான் அவர்கள் மீது ஆளுகை செய்து அவன் பயன்படுத்துவான். அப்போ ரெண்டுமே நம்முடைய ஜெபத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் தெளிவுபடுத்தி பேசுகிறார். அதனால் இந்த ஆவிகளை எதிர்த்து நம்ம ஜெபிக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நீ எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ அந்த பட்டணத்தின் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனை இருந்து கொண்டு செயல்படுகிறது. நீ எந்த கிராமத்தில் இருக்கிறீங்களோ அந்த கிராமத்தின் வானமண்டலத்தில் இருந்து கொண்டு அந்த ஆவி செயல்படுகிறது. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்தில் அந்த ஆவி இருந்து கொண்டே செயல்படுகிறது. அதை துரத்தணும், நீங்கள் தான் செய்யணும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தை சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி அதை துரத்தின உடனே பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதை, ஆவிக்குரிய மாற்றம் உண்டாவதை, நன்மையான மாற்றம் உண்டாவதை நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும். இந்த சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா தேசமே மறுரூபமாகிவிடும். சாத்தான் ஆளுகிறவளை வச்சு தான் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். மறைமுகமாக இருந்து கொண்டு அவங்கள வச்சு தான் ஜனங்களுக்கு நன்மை செய்வது போல ஏமாற்றி வஞ்சித்து திருட்டுத்தனம் பண்ண வைத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை மயக்கி அடிமைப்படுத்தி அவன் தன்னுடைய திட்டங்களை அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற திட்டங்களை நிறைவேற்றுகிறான். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ய மக்களை தூண்டி எழுப்பி அவங்களை சாபத்துக்குள்ளாக்கி அவனுடைய வாழ்க்கையை அவன் வேதனைப்படுத்தி அடிமைப்படுத்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஒரே வழி நம்முடைய ஜெபந்தான், உபவாச ஜெபந்தான். இந்த சத்தியத்தை அறிந்த அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் ஒரு விடுதலையை மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ விளங்குகிறது அவங்களுக்கு. அப்போ வானமண்டலத்தில் இந்த கிரியை செய்கிற ஆவிகள்
அதை குறைத்து நீங்கள் உண்மை ஆவில நிரம்பி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த கிராமத்தில் எங்கள் பட்டணத்தில் அப்படி என்ன ஆவி கிரியை செய்கிறது என்று கர்த்தர் உங்களை கண்ணுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிப்பார். சின்சியராக காத்திருந்து கருத்தாக உண்மையான பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். நம்ம அதை பற்றியே சிந்தை இல்லாமல் யாருக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், எனக்கு சம்பளம் வரணும், எனக்கு நல்லா இருக்கணும், நான் வாழ்ந்துருக்கணும், எனக்கு என்ன விட அது மாதிரி சுயநலமாக ஜெபித்து பேசி சபையும் அப்படி தான் போச்சு, ஊழியங்களும் அப்படி தான் போச்சு. என் சபை வளரணும், என் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு தசமாங்க வரணும், நான் நல்லா இருக்கணும், இப்படி சுயநலமாக ஜெபித்து சாத்தான் பார்த்தான், இது போதும், நீங்கள் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டாரு, ஒரு நாள் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு அவன் பட்டணத்தையும் தேசத்தையும் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த விழிப்புணர்வு சபையில் ஊழியர்களுக்குள்ளும் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்குள்ளும் வந்து ஜெபித்தால்தான் தேசத்தை நம்ம ஆண்டவருக்கு வசப்படுத்த முடியும். இல்லாட்டா சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே நாடுகளை வைத்து கொள்ளுவான். பாருங்கள், அமெரிக்காவில் இப்போ ஜெபித்து தேசம் சாத்தானுடைய கையை விட்டு நழுவி கொண்டே வருகிறது. அவனுடைய பிடி தளர்ந்து கொண்டே வருகிறது. ஏன்னா அமெரிக்கா தேசத்தில் போயிருந்த போது அந்த ஒரு நாள் நான் சொல்லியிருக்கிற ஏற்கனவே திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் நடுராத்தில் எழும்பி ஜெபிக்கும் போது சிங்காசனத்தில் சாத்தான் உட்கார்ந்து சொல்கிறார், நான் இந்த நாட்டை ஆளுகை செய்கிறேன், இது எனக்கு சொந்தம். நீ கர்த்தர் சொன்னார், என்னுடைய தேசம், நான் உருவாக்கின தேசம். சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வசப்படுத்தி விட்டான். இந்த தேசம் எனக்கு வேணும். அப்போ தான் கண்ணீரோட பாரத்தோடு ஜெபிச்சு தேசமெல்லாம் ஜெபிக்கிற மக்களை எழுப்புன்னு 21 நாள் அமெரிக்கா முழுவதும் போய் ஜெபம் பண்ணி ஆனால் 17 மாநிலங்களுக்கு போக ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் ட்ராவல் பண்ணி மக்களை கூட்டி ஜெபிக்க வைத்து தான் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நம்ம தியாகம் பண்ணாமல் எழுப்புதலை பார்க்க முடியாத மாற்றத்தை பார்க்க முடியாது. ஆண்டவர் அங்கே போன இடத்துலலாம் பிசாசின் தந்திரங்கள் சாத்தானுடைய கிரிகளை வெளிப்படுத்தி அதை துரத்தி அதை முடக்கி ஜெபிக்க இன்றைக்கி தேசம் அப்படியே விடுதலை அடைந்து கொண்டு வருகிறது. அமெரிக்கா முழுவதும் எழுப்புதல் அக்னி பரவி கொண்டே வருகிறது. இந்த ஜெபம் மியான்மர் தேசத்தில் போய் ஆண்டவர் சொன்னபடி ஜெபிக்க அந்த தேசத்தில் கிரியை செய்த வானமண்டலத்தின் ஆவிகள் முடக்கப்பட ஆவிக்குரிய மாற்றம் தேசத்தில் வர ஆரம்பித்து விட்டார். சுவிசேஷத்துக்கான வாசல் திறக்கப்பட ஆரம்பித்து விட்டார். மாற்றம் வருகிறதை பார்க்க முடிந்தது. நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்கள் தேசத்தின் வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்தணும். இந்தியா தேசத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் அத்தனை ஊழியர்களும் உணர்வடைந்து எழும்பணும். அந்த ஆவிகளை எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு எப்படி நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், எப்படி அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும், அதை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. உங்கள் தேசத்துக்காக முழங்கால் படியிடுங்க, உங்கள் பட்டணத்துக்காய் முழங்கால் படியிடுங்க, உங்கள் கிராமத்துக்காய் முழங்கால் படியிடுங்க. இந்த கிராமம் என் இயேசுவுக்கு சொந்தமாகணும். இந்த பட்டணம் என் இயேசுவின் ஆளுகைக்குள்ளே வரணும். இந்த மாநிலம் இயேசுவின் ஆளுகைக்குள்ளே வரணும். இந்த தேசமே இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவின் ஆளுகைக்குள்ளே வரணும். பொருளாத சாத்தானுடைய ஆளுகைக்கு முடிவு வரணும். நான் அதை எதிர்த்து ஜெபிக்கிறேன். நான் வைராக்கியத்தோடு ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படியே ஜெபிங்க. வலதுகரம் உயர்த்தி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஆவியானவர் நிரப்பட்டும். ஆவியானுடைய அக்னி இறங்கட்டும். உங்களுக்குள்ள ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். வானமண்டலத்தின் ஆவிகள் ஆண்டவரே, இவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். வானமண்டலத்தின் ஆவிகளை காண செய்யும். வானமண்டலத்தின் ஆவிகளை இவர்கள் பார்க்கட்டும். இவங்க பட்டணத்தில், இவங்க கிராமத்தில், இவங்க தேசத்தில் கிரியை செய்கிற ஆவிகளை அவர்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆவிகளை அவளுக்கு காண்பியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வைராக்கியம் உண்டாகட்டும். அந்த ஆவிகளை எதிர்க்க முடியாது ஆவியானவர் பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். இப்பொழுதே நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. வல்லமையினால் நிரப்புங்க. ஆண்டவர் அக்னியினாலே நிரப்புங்க. ஆவியிலே வைராக்கியம் கொள்ளட்டும். பொல்லாத ஆவியை எங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பட்டணத்தை விட்டு வெளியேறி பொல்லாத பிசாசு
பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துரத்துகிறோம். எங்கள் மாவட்டத்தை விட்டு வெளியேறு, எங்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறு. வஞ்சித்தது போதும், ஏமாற்றினது போதும், எங்கள் ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து அடிமைப்படுத்தினது போதும். நாங்கள் உன்னை எதிர்க்கிறோம் பொருளாத பிசாசே. உன்னை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், உன்னை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உன்னை துரத்துகிறோம். எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறி பொருளாத பிசாசை என்று கடிந்து கொள்கிறோம். எங்கள் நாட்டை பாழாக்கினது போதும், எங்கள் அரசியல்வாதிகளை கெடுத்தது போதும், இங்கே பொருளாத மதவாதத்தை கொண்டு வந்தது போதும், தீவிரவாதத்தை பெருக பண்ணினது போதும், எங்கள் நாட்டை சீரழித்து மக்களுடைய மனக்கணை குருடாக்கினது போதும். பொருளாத பிசாசை உன்னை எதிர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில், உன்னை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். வெளியேறி பொருளாத பிசாசை என்று கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிற நீ போய்த்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் என்று இயேசு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ போய்த்தான் ஆக வேண்டும். எங்கள் கிராமத்தை நீ காலி பண்ணித்தான் ஆக வேண்டும். எங்கள் மாவட்டத்தை விட்டு வெளியேறித்தான் ஆக வேண்டும். எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறி போய்த்தான் ஆக வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். நீ இங்கே நிலையாய் இருப்பதற்கும் நீ செயல்படுவதற்கும் செய்யப்படுகிற மந்திரவாதங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம். அவைகள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா மந்திரவாதங்களும் கிரியைகளும் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த மந்திரவாத கிரியைகளை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அவைகள் எல்லாம் செயலற்று போகட்டும். எங்கள் நாட்டை பாழாக்குகிற பொருளாத மந்திரவாத கிரியைகளை சபித்து சாத்தானுடைய பலிபீடம் பாழாய் போவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். இனி உனக்கு எங்கள் அதிகாரம் இல்லை. இனி ஏமாற்றி ஆளுகை செய்ய முடியாது. எங்கள் மக்களை அடிமைப்படுத்த முடியாது. எங்கள் மக்களை பாவத்துக்குள்ளாக்க முடியாது. இவங்க எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். என் இயேசு இவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். என் இயேசுவின் ரத்தம் என் மக்களுக்காக சிந்தப்பட்டது. இந்த ஆத்து மக்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். உனக்கு இங்கே அதிகாரம் இல்லை. உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா எல்லைகளிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்துகிறோம். உடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லா வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்க கிராமத்துக்காக, உங்க பட்டணத்துக்காக, உங்க மாநிலத்திற்காக, உங்க தேசத்துக்காக. இன்றையிலேருந்து ஒரு மாற்றம் வரப்போகிறது. உண்மையா ஜெபிங்க. ஆவில நிரம்பி ஜெபிங்க. மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேவ தூதர்கள் இறங்குவார்கள். மிகாவேலர்கள் இறங்குவார்கள். நீங்கள் ஜெபிக்க 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 வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும். தேவ தூதர்கள் இறங்குவாங்க இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தின் பொல்லாதவனை அதட்டி அப்புறப்படுத்துகிறோம். பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். எங்கள் நாட்டை விட்டு வெளியேறி போகட்டும். எங்கள் ஜனங்களை அடிமைப்படுத்த, எங்கள் மக்களை அடிமைப்படுத்த கிரியேச்சுகிற இந்த ஆவிகளை துரத்துகிறோம். வஞ்சிக்கிற ஆவிகளை துரத்துகிறோம். ஏமாற்றுகிற பொய்யனையும் பொய்க்கை பிதாவாக இருக்கிற சாத்தானை துரத்துகிறோம். தந்திரங்கள் எல்லாம் அழியட்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் அழியட்டும். அவனுடைய ஏமாற்றுதல்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்படியே கரம் வைத்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசு துரத்தப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். மிகாவேலர்கள் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். சாத்தானுடைய பலிபீடம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய மாற்றத்தை எங்களுடைய கிராமத்தில், பட்டணத்தில், எங்கள் மாநிலத்தில், எங்கள் தேசத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான ஜெபம். இது கர்த்தர் தான் நம்மை ஜெபிக்க வைத்தார். நீங்கள் உண்மை ஆவில நிரம்பி ஜெபிச்சிங்க. இந்தியிலேருந்து உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் மாநிலத்தில், தேசத்தில் மாற்றத்தை பார்ப்பீங்க. அந்த ஆவியை துரத்துனீங்கல்ல, தொடர்ந்து ஜெபிக்கணும். வானமண்டலத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து தொடர்ந்து ஜெபிக்கணும். அப்போ தான் திரும்பி அவன் வரமாட்டான். திரும்பி வர முயற்சிப்பான். நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் அந்த இடத்தையெல்லாம் ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே நிறுத்திடணும். ஏன் வானமண்டலத்தில் முற்றிலும் துரத்தணும் தெரியுமா? இயேசு திரும்ப வரும்போது வானமண்டலத்தில் தான் அவர் வந்து நிற்பார். மத்திய ஆகாயத்தில் தான் மணவாட்டியும் மணவளனும் இயேசுவை சந்திக்க போகிறோம். அதனால் வானம் கிளியராக்கப்படணும். அது ஒன்று. 2வது, அங்கே இருந்து கொண்டு தான் பூமியில் அவன் கிரியை செய்கிறான். தேசத்தில் அவனுடைய கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படணுமான வானமண்டலத்தின் ஆவிகள் துரத்தப்படணும். தொடர்ந்து ஜெபிங்க. குழுவாக ஜெபிங்க. சபையாக ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க 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 பெரிய மாற்றத்தை காண்பீங்க.
நாம் அடுத்த முறை சந்திக்கும் ஒரு கடைசியாக ஜெயிக்கிறவளாக இருக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். தலைப்பில் உள்ள கடைசி செய்தி, இந்த சாத்தானை எதிர்க்கிற என்ன மாதிரி நம்ம ஆயத்தப்படணும், எந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி அவனை ஜெபிச்சு நம்ம மேற்கொள்ளணும் என்பதை குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் தெளிவாக பேசி அறிந்து கொள்ள போகிற. சரியா? அதுவரை கர்த்தருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதாக. ஆமென்.